கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் நாம் தேவனை குறித்து தியானத்தை செய்ய போகிறோம். 145வது சங்கீதத்தில் வசனம் 20, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, The Lord preserveth all them that love him. Hallelujah, hallelujah. ஆண்டவராகிய இயேசு நம்மளை காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறாரு. எவ்வளோ இந்த நாட்களில் நமக்கு தேவை பார்த்தீங்களா? அவர் நமக்கு எல்லா ஆபத்துலேருந்தும் அவர் நம்மளை காப்பாற்றுவார். ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இயேசு நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்தே இல்லை. நமக்கு வந்த ஆபத்து எப்படி போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஒரு இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குருவி வேடனுடைய கண்ணியில் சிக்கிடுமா. ஆனால் அந்த வேடன் பிடிக்க வர்ற டைமில் அந்த கண்ணியை பிடிச்சி இழுக்கிற டைமில் அது தப்பிக்கப்படுமா. அது எப்படி தப்பிச்சிச்சு? அது ஆண்டவரோட கிருபையினால் அந்த குருவி தப்பிச்சிருச்சு. அது மாதிரி நமக்கு விரோதமாக எழும்புகிற அநேக காரியங்கள் உண்டு. மனுஷீக ஆவிகள் இருக்குது, இன்னும் பிசாசின் கிரியைகள் இருக்குது. பொறாமை நிமித்தம் மனுஷர்கள் நமக்கு கண்ணி வைப்பாங்க, நமக்கு ஆபத்து வரும்படிக்கு செய்வாங்க, சில பூஜை செய்வாங்க. சில பேர் கருவுவாங்க. அவங்க கருவுறது ஒரு கசப்பு வைக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது நம்ம மேலே, இன்னும் கோபமாக இருக்குது, வைராக்கியம் காட்டுறது, இது எல்லாமே நம்மளை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஏதான ஒரு லெவலில் அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் இல்லை, இயேசு ஒருத்தர் தான். அவர் சொல்கிற என்ன ஒரே ஒரு கட்டளை பாருங்கள், அவர் மேலே நம்ம அன்பு வைக்கணுமா. இது பெரிய கஷ்டமாக என்ன? ஏசப்பாவை அன்பு கூர்ந்து அவரை முழு மனதோடு அவரை நம்ம சேவிக்கவும், நம்ம முழு மனதோடு அவரை நம்ம தொழுது கொள்ளவும் அவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அதுதான் நம்ம அவர் மேலே வைக்கக்கூடிய அன்புன்னு சொல்லலாம். அவர் சொல்கிறபடி நம்ம செய்யணும். அதுதான் அன்பு. அன்பு எப்படி அவர்கிட்ட காட்ட முடியும்? அவர் சொல்கிறாரு, நீ அன்பாக இருக்கிறாயா, அப்போ என் கட்டளைகளை கைக்கொள்ளுங்கிறாரு. பார்த்தீங்களா? அப்போ கீழ்ப்படியணும். நீ என் மேலே அன்பாக இருக்கிறன்னா நீ என்னோட கட்டளைகள், நான் சொல்லியிருக்க வேதத்தின்படி என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் சரியா, அப்படின்னா நிச்சயமாக நீ என் மேலே அன்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு வாலிபன் பாருங்கள், வேதத்தில் ஆண்டவர் பின்னாடியே சொல்கிறான், உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் சின்ன வயதுலேருந்தே நான் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா கட்டளைகளையும் நான் கை கொண்டு இருக்கிறேன், எதுவுமே நான் மீறலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் பார்க்குறாரு, அவன் பெரிய ஆஸ்தி உள்ளவன், பெரிய பணக்கார வீட்டு பையன் அதான். ஆனால் வாலிப பையன் பாருங்கள் எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டு வர்றான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஆஸ்தியை விற்று போட்டு வரியா, விற்றுட்டு வரியா, உன்னோட ஆஸ்தி எல்லாத்தையும் விற்றுரு, அதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வான்னு சொன்னோன்னா அவன் ரொம்ப சோகமாகி மனசு ரொம்ப துவண்டு போய் அவன் பின்னாடி போயிட்டான். அவன் ஆண்டவர் பின்னாடி வர முடியல. ஏன்னா அவனோட பற்றுதல் ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். எது மேலே அதிகமாக இருந்ததுன்னா அவனுடைய சொத்து மேலே தான், அவனோட ஆஸ்தி மேலே இருந்ததுனால இயேசு மேலே வைக்க வேண்டிய அந்த ஒரு அன்பை அவன் ஆஸ்தி மேலே வச்சதுனால தான் அவனால் இயேசு பின்னாடி வர முடியல. இன்றைக்கி நமக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா அதில் தான் நம்ம அன்பு வச்சுருக்குறோம், அதில் தான் நம்ம குறிக்கோளாக ஃபோக்கஸ்டாக இருக்கோன்னு சொன்னால் இயேசுவை முழுமையாக அன்பு செலுத்த முடியாது. ஆனால் எனக்கு என்ன இருக்கோ இல்லையோ, நான் இயேசுவை தான் பின்னாடி வருவேன், இயேசுவை பின்பற்றுவேன், நான் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்லிட்டு வராங்க பாருங்கள். அவங்க தகுதியை பார்த்துக்கல, அவங்களுடைய நிலைமையை பார்த்துக்கல, எப்படினாலும் நான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை அன்பு கூர்ந்த அவர் சொல் பேச்சு கேட்டு கீழ்ப்படிந்து வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி சும்மா ரோட்டில் போயிட்டுருக்கோம் பாருங்கள், ஒரு லாரி அடிச்சுட்டு போயிடுச்சிங்கிறாங்க. ஆனால் அதே பிளாட்ஃபார்மில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்ருக்க ஒரு ஆள் தப்பிச்சிட்டான். அவனை தாண்டி போன அந்த லாரி நடந்து போயிட்டுருக்க ஒரு ஆளை
அடிச்சுட்டு போயிடுச்சு. காப்பாற்றப்பட்ட அந்த ஆளை பார்த்திங்கன்னா அவன் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிற ஒருவனாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. அதனால ஒரு கடவுள் பக்தியோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் பாருங்கள் எப்படியோ காப்பாற்றப்படுறாங்க பாருங்கள். ஆனால் அநியாயம் செய்கிறவங்க, கெட்டவங்க, கெட்ட புத்தியோட இருக்கிறவங்க, மற்றவங்களை அபகரிக்கிறது, மற்றவங்களை எப்படி சூழ்ச்சியாக கொள்ளையடிக்கிறது, இப்படியெல்லாம் ஐடியா போட்டுட்டு இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் அழிச்சிருவார். ஏன்னா இது பின்பகுதி உள்ள வசனத்தை நான் வாசிக்கலை, ஆனால் இப்போ அந்த மாதிரி ஆண்டவர் என்னை வழி நடத்துறதுனால வாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இந்த 20வது வசனத்தில், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இப்போ துன்மார்க்கம் செஞ்சுட்டே இருக்கிறவன் நல்லா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அவன் என்ன நல்லா இருக்கான், நம்ம கர்த்தரையே நம்பிட்டு இருக்கோம், நமக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பொறாமப்பட வேணாம். துன்மார்க்கருக்கு நிச்சயமாக அழிவு தான் காத்திருக்கு. எனக்கு 34வது சங்கீதத்தில் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். அப்போ அந்த தீமை செஞ்சுட்டே இருக்காங்க பாருங்கள், அவங்க செய்கிற அந்த தீமையே அவங்கள கொன்னுரும், அவங்க வாழ்ந்து இருக்க முடியாது. அதனால் நம்ம தீமை செய்யக்கூடாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு வாதை வராது, உனக்கு தீமை வராது, நான் உன்னை காப்பாற்றுவேன். இன்றைக்கி என்ன ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் காப்பாற்றுகிற நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கார். அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்ல தெய்வம். அவர்கிட்ட நம்ம போயிட்டு நம்மளுடைய குறைகளை சொல்லும் பொழுது நம்ம அவர் மேலே அன்பு வைக்கிறது நிமித்தம் நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கி போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் காப்பாற்றுவார். இன்னும் நம்ம கடலுக்குள்ளே மூழ்கி போகிற மாதிரி இருந்தாலும் சரி, விமானத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போகிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் எப்படியோ காப்பாற்றுவார். சுனாமி வந்த டைமில் பாருங்கள், ஒருத்தர் அவருடைய சாட்சியை சர்ச்சில் சொன்னார். அவர் ஒரு 4-5 வாலிப பிள்ளைங்களுக்கு கார் எடுத்துகிட்டு ஓட்டுற மாதிரி டிரைவராக போயிருக்காரு. இந்த வேளாங்கண்ணியில் போய் பீச்சில் போய் அவங்க போயிருக்காங்க. ஏர்லி ஹவர்ஸ் ஆஃப் த மார்னிங், காலையிலே போயிட்டாங்களாம். காரில் கேக் எடுத்து வச்சுருக்காங்க, பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்கு போயிருக்காங்க. அந்த 4 பேரும் உள்ளே போயிட்டாங்க. நடுவில் ஒரு ஃபோன் கால் இவருக்கு வந்திருக்கு. இவர் காரோட அந்த ஷோரில் தான், அந்த பேங்க்கில் தான் நின்றுருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்திருக்கு, அண்ணே நீங்கள் கேக் எடுத்துகிட்டு வாங்கண்ணே, கேக்கு அங்கே வச்சுட்டு வந்துட்டோம், இங்கே எல்லாருமே நாங்கள் நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கண்ணேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. டிரைவர் போயிட்டு காரில் இருந்து அந்த கேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெளியில் வர்றாராம். சுனாமி வந்துருச்சு. சுனாமி வந்த வேகத்தில் என்ன ஆயிடுச்சு, அந்த 4 பேரையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. இவரை ஒரு அலையானது தூக்கி எங்கே கேக்கோட போகிறாரு, தூக்கி கொண்டு போய் ஒரு மரத்து மேலே வச்சிருச்சு. ஆக இந்த டிரைவர் என்னாச்சு, ஒரு பிலீவர், அவர் இயேசுவை நம்புகிற ஒரு தெய்வம், ஒரு இயேசுவை நம்புகிற ஒரு ஆள் பாருங்கள், அவரை எப்படி ஆண்டவர் காப்பாற்றியிருக்காரு. இவர் இன்னும் கூட கொஞ்சம் பக்கத்தில் போயிருந்தாருன்னா இவரையும் அந்த அலை அடிச்சுட்டு போயிருந்திருக்கோம். ஆனால் அந்த அலை ஒன்று பெருசாக கொண்டு போய் ஒரு மரம் அளவுக்கு உள்ள உயரம் பாருங்கள், அங்கே கொண்டு போய் ஒரு பனை மரத்து மேலே உட்காந்துருக்காராம். இவர் பிடிச்சிக்கிட்டு, கடைசி கேக் எங்கே போச்சுன்னு தெரியாது, இவர் மரத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அவ்வளோ பெரிய அலையை கண்ணோட பார்த்துருக்காரு. அந்த மரமும் அப்படி காற்றுல ஆடுதான் வைக்கதான், இவரால் ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே இருக்காரு. ஆனால் அந்த 4 பேரும் அப்படியே அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த வேனு எல்லாம், காரு, போன ஐட்டம்ஸ் எல்லாம், அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷத்தில் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் இவரை காப்பாற்றியிருக்காரு. இவர் தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரோட பிள்ளை, அவர் மேலே அன்பு வைக்கிற ஒரு மகன், அதனால அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தில் இருந்து, ஒரு பயங்கரத்தில் இருந்த ஆண்டவர் இந்த சகோதரனை காப்பாற்றியிருக்காரு. இது மாதிரி நமக்கு எத்தனையோ முறை பிரச்சனைகளும் பயங்கரமான சூழ்நிலைகளும் உண்டாயிருக்கலாம். ஆனால் இயேசு காப்பாற்றுகிற தெய்வம். அவர் ஒருவரையும், அவர் யாவரையும் காப்பாற்றுகிறார்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்கு. யாவரையும் காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கார். என்ன ஜாதி ஆனாலும், என்ன மதமானாலும், இயேசுவே ஆண்டவரேன்னு கூப்பிட்டா போகிறோம், அவர் உடனே காப்பாற்ற வருவார். ஆனால் துன்மார்க்கம் செஞ்சிட்ருக்கான் பாருங்கள், அவங்கள காப்பாற்ற முடியாதவரால். அவங்க தீமையே அவங்கள கொன்னுரும். அவங்க
பொல்லாப்பு செஞ்சுட்டாங்க, நிறையா துன்மார்க்கமாக நடந்துட்டாங்க, ஆண்டவர் பயமே இல்லாமல் செஞ்சாங்க. அதனால அவங்களுக்குள்ள அழிவு வரதான் செய்யும். நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த அருமையான வேலையிலும் கூட ஆண்டவரே, அப்பா நீங்கள் எங்களை காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த நாள்லையும் ஆண்டவரே, அப்பா நீங்கள் எங்களை ஜீவனோடு வச்சுருக்கீங்க. இத்தனை வருஷங்களாக ஆயுசு கொடுத்து ஜீவனை கொடுத்து எத்தனையோ முறை ஆபத்துக்கள் வந்த போதெல்லாம் காப்பாற்றி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த 145வது சங்கீதத்தில் 20வது வசனத்தை நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் உண்மையில் அன்பு கூறுகிறவர்களை நீர் காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்க, உண்மையில் அன்பு கூறும்படிக்கு செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching it and God bless you all.